நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா heirloom seeds அப்படின்னு சொல்லுவோம். And heirloom seed is the seed of plant that has been carefully cultivated and passed down through many generations. ஸோ அப்போ இந்த சீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல தலைமுறைகளுக்கு இந்த சீடுகள்லேருந்து ஜென்ரேஷன்ஸை உருவாக்குறது தான் heirloom seeds அப்படின்னு சொல்லுவோம். இந்த heirloom seeds அப்படிங்கிறது are usually planted in small isolated communities and they generally offer something of value to the grower. அதை வளர்க்குறவங்களுக்கு something of value. ஸோ அப்படி இருக்கிறது தான் heirloom seeds அப்படின்னு சொல்லுவோம். Heirloom seeds are also called organic seeds. These seeds are generally produced from open pollinated plants and they transfer their unique characteristics to the descendants. அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அந்த பண்பானது என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். Heirloom seed are harvested, dried and stored so that one can replant them in the following seasons. The goal of preserving heirloom seed is to prevent any type of change due to outside influence. ஸோ அப்போ இந்த எதுக்காக இந்த heirloom seeds பண்ணுறோம் அப்படின்னா வெளியிலேருந்து அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் பல தலைமுறைகளுக்கு அதே பண்புகளை கொண்டுட்டு வரக்கூடியது தான் இதனுடைய மெயின் கோலாக இருக்குது. அதாவது ப்ரிசர்விங் heirloom seed is to prevent any type of change. எதையுமே அங்கே என்ன பண்ணலாம், அலோவ் பண்ணுறதில்ல. ரைட்டா? மோஸ்ட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர் வெரைட்டிஸ் மஸ்ட் பி kept protected or isolated from the other similar varieties during flowering to avoid cross-pollinating plants and mixing their genes. ஸோ இங்கே என்ன பண்ணப்படுது, மஸ்ட் பி கெப்ட் ப்ரொடெக்டட் ஆர் ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதை தனிமைப்படுத்தி வைக்கிறோம், இல்லை அப்படின்னா பாதுகாத்து வச்சுருக்கோம். மஸ்ட் கெப்ட் ப்ரொடெக்டட் எதுக்காக அப்படின்னா டு அவாய்டு கிராஸ் பாலினேட்டிங் பிளான்ட்ஸ் அண்ட் மிக்சிங் த ஜீன் மிக்ஸ் ஆகக்கூடாது, அந்த பியூரிட்டி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சம் வெஜிடபிள் வெரைட்டிஸ் அண்டு ஆர் செல்ஃப் பாலினேட்டடு அண்ட் ஆர் க்ரோன் வித் விர்ச்சுவலி நோ டேஞ்சர் ஆஃப் கிராசிங். சில இது வெஜிடபிள் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் தான், அதில் வந்து என்ன நடக்காது, கிராஸ் பாலினேட் நடக்காது. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவலி நோ டேஞ்சர் ஆஃப் கிராசிங், அதனால் இதை வளர்த்துக்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ், herbicides or pesticides are not used for organic seeds, but conventional fertilizers, herbicides and pesticides are used. So natural fertilizers தவிர மற்ற எதுவுமே இது கொடுக்கறதில்ல, ஆர்கானிக் தவிர மற்ற எதுவுமே கொடுக்கறதில்ல. சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸோ அல்லது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோ இதுக்கு கொடுக்கறது கிடையாது. ரைட்டா? அடுத்தது பயோ இண்டிகேட்டர்ஸ். யார் இவங்க அப்படின்னா a bio indicator or biological indicator is any species or group of species whose function or status reveals the qualitative status of the environment. ஸோ இப்போ அது வளரக்கூடிய என்விரான்மெண்ட்டினுடைய குவாலிட்டி, அந்த தரத்தை அல்லது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியவங்க தான் யார், பயோ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் எ ஸ்பீசிஸ் ஆர் அ குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ். ரைட்டா? Biological indicators are used to document and understand changes in earth living systems, especially changes caused by the activities of an expanding human population. மனித இன வளர்ச்சியும் போது நடக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை அதிகமாகிறது, போக்குவரத்து அதிகமாகிறது. ஸோ இப்போ இதனால் வரக்கூடிய அந்த சேஞ்சஸ், என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸை தெரியப்படுத்துகிறவங்க தான் இந்த பயோ இண்டிகேட்டர்ஸ். பயோ இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சாயில் ஹெல்த் கிவ் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சாயில் ஸ்ட்ரக்சரு, டெவலப்மெண்ட்டு, நியூட்ரியன்ட் ஸ்டோரேஜ் அண்டு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். மண்ணில் இருக்கக்கூடிய வளம், மண்ணினுடைய என்விரான்மெண்ட், இதையும் நமக்கு தெரியப்படுத்திடும். ரைட்டா? Biological indicator characterizes a state of an ecosystem and brings its modifications. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய இண்டிகேட்டர் கேரக்டரைசேஷன்னால் அந்த ஸ்டேட் ஆஃப் அன் எக்கோசிஸ்டத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிச்சிடும், இல்லை அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிடும். இப்போ லைக்கன் இஸ் a நேச்சுரல் பயோ இண்டிகேட்டர் ஆஃப் climate change and air pollution effect. ஸோ இப்போ அங்கே வளரக்கூடிய லைக்கன் ஒரு இடத்துல வளருது அப்படின்னா அவங்க வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர், பயோ இண்டிகேட்டராக இருக்குது. ஏன்னா அப்படின்னா அங்கே ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபட்டுச்சுன்னா அந்த லைக்கன்ஸ் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். ஏன்னு வந்து பார்த்தோன்னா அதில் சில சேஞ்சஸ் நமக்கு தெரியும். ரைட்டா? இட் இஸ் a combination of algae and fungus which live together in symbiotic association. லைக்கன்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஆல்கேவும் பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்து உருவான ஒரு புது உயிரினத்தை தான் என்ன சொல்கிறோம், லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பயாட்டிக் அசோசியேஷன், கூட்டுயிர் வாழ்க்கை முறையில். லைக்கன் is a sensitive environmental parameter like temperature, humidity, wind and air pollutants. ஸோ இப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா சென்சிட்டிவ் பேராமீட்டராக இருக்காங்க. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சேஞ்சஸ் இன் கிளைமேட், ஏர் குவாலிட்டி அண்டு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா லைக்கன் தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். மரப்பட்டைங்க மீது ஒட்டிகிட்ருக்கு. இது வந்து பார்த்தோன்னா கிரஸ்டேஷியஸ் டைப்பு. ஸோ இப்போ இது வந்து க்ரீன் இன் கலர் இருக்குது, ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா உள்ள பாசி ஆல்கே இருக்கிறதுனால க்ரீன் கலராக இருக்கும். ஆனால் இதனுடைய உடலை வந்து பார்த்தோன்னா பூஞ்சையினுடைய உடலமாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்கிறோம், லைக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? தென் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
The agricultural research institutions formulate the agricultural practices based on recent research result and farmers needs. விவசாயிகளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி புதுசாக விவசாயத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின் அடிப்படையினுடைய அந்த விளைவுகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது அல்லது விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த agricultural research institutionsனுடைய வேலை. Using suitable media and methods, they disseminate those informations for the welfare of the people. ஸோ இப்போ மக்களுடைய நலனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீடியாஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, they disseminate those informations. ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டிசெமினேட் பண்ணுறாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஆர் சம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். அதாவது IARI இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இவங்க வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் த இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் இன்வால்வ் இன் த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IARI அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா இஸ் அ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஸோ அப்போ விவசாயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தேசிய மையம் தான் இது இந்த IARI அப்படிங்கிறவங்க. IARI இஸ் காமன்லி நோன் அஸ் த பூசா இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா ICAR. It is financed and administrated by the ICAR, Indian Council of Agricultural Research. இவங்க தான் அந்த ரிசர்ச்சுக்கான ஃபண்டை ஒதுக்குறவங்க ICAR. This was responsible for research leading to the Green Revolution in India during 1970s. 1970ல் Green Revolution ஏற்பட்டுச்சு இல்லையா, ஸோ இப்போ அதனுடைய விளைவுகளாக தான் இந்த ICARலாம் வந்துச்சு. The policies, plans and programs of IARI have helped to meet the needs of the nation. Several popular high-yielding varieties of major crops have been developed by IARI. ஸோ இப்போ several popular high-yielding varieties, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறைய இருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா யார் இது பண்ணாங்க அப்படின்னா டெவலப் பண்ணதுன்னா இந்த IARI ரிசர்ச் இவங்க உருவாக்குனது தான். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICARங்கிறவங்க இஸ் அன் ஆட்டோனமஸ் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன் இந்தியா. இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பற்றின அந்த படிப்பு மற்றும் அதனுடைய ரிசர்ச் ஆராய்ச்சிகளுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோனமஸ் பாடி, தன்னாட்சி பெற்ற ஒரு கவுன்சில் தான் என்னது ICAR. த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சர்வ்ஸ் அஸ் இட்ஸ் பிரசிடென்ட். ஸோ இப்போ நம்ம யூனியன் மினிஸ்டர் தான் என்ன இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருக்காங்க ICARக்கு. இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையினுடைய மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வருது. It is the largest network of agricultural research and education institute in the world. ஸோ இப்போ இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நெட்வொர்க்ஸ், நிறைய அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து கிருஷி விக்யான் கேந்திரா, ஸோ KVK அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாமக்கல் ரோட்டில் வெட்டினரி காலேஜுக்கு முன்னால் இந்த கேம்பஸ் இருக்குது KVK. ஸோ கிருஷி விக்யான் கேந்திரா இஸ் எ ஃபார்ம் சயின்ஸ் சென்டர், அதாவது பண்ணை உருவாக்குறது பண்ணை சயின்ஸ் அறிவியல். தி சென்டர் சர்வ்ஸ் அஸ் த அல்டிமேட் லிங்க் பிட்வீன் ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் ஃபார்மர்ஸ். விவசாயிகளுக்கும் ICARக்கும் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. தேர் எய்ம் இஸ் டு அப்ளை அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இன் ப்ராக்டிக்கல் லோக்கலைஸ்டு செட்டிங். ஸோ அப்போ இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த லோக்கலைஸ்டு பீப்புளுக்கு ப்ராக்டிக்கல் செட்டிங்ஸை உருவாக்கி தரக்கூடியவங்க அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சம்மந்தமாக. த ஃபஸ்ட்டு KVK வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1974 அட் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் தான் ஃபஸ்ட்டு உருவானுச்சு. சின்ஸ் தென் KVKs ஹேவ் பின் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் டு க்ரோ. எல்லா ஸ்டேட்டுலேயும் நிறைய மாவட்டங்கள்லேயும் இந்த KVKs வந்து இருக்குது. KVKs are expected to undertake their own projects. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. They are also expected to serve as a resource center for extending government initiative to local areas. ஸோ இப்போ பொதுமக்களுக்கு இவங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஏரியாஸுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த KVKs இருக்காங்க. KVKs can be formed under variety of host institutions. நிறைய இன்ஸ்டிடியூஷனோட தொடர்பில் இருப்பாங்க, இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸு, ICAR இன்ஸ்டியூட்டு அண்ட் அதர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்போ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் KVK. Each KVK operates a small farm to test new technologies such as seed varieties or innovative farming methods developed by ICAR Institute. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன பண்ணை இருக்கும், ஸ்மால் ஃபார்ம். எதுக்காக அப்படின்னா டு டெஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ். ICAR மூலமாக கொடுக்கக்கூடிய புது வெரைட்டிஸு அல்லனா அவங்க சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸை
டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இவங்கள்ட்ட ஸ்மால் ஃபார்ம் இருக்கும். And this allows new technologies to be tested at the local level before being transferred to farmers. ஸோ அப்போ இவங்க விவசாயிகளுக்கு அந்த டெக்னிக்ஸை கொண்டு போகிறதுக்கு முன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இட் ஆல்சோ ஆர்கனைசஸ் ப்ரோக்ராம்ஸ் டு ஷோ த எஃபிகசி ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ஃபீல்டு. ஸோ விவசாயிகளுடைய நிலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ டெக்னாலஜிஸை பயன்படுத்துறதுக்கான, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராம்ஸ், நிறைய திட்டங்களாக அறிவிப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த பண்ணைக்குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணைக்குட்டைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை காலங்களில் வரக்கூடிய தண்ணியை ஊரினுடைய எல்லைப்புறத்தில் ஒரு நிலத்தில் என்ன பண்ணுவாங்க, பெருசாக வெட்டி குளமாக வெட்டி அங்கே மழை தண்ணி பூரா என்ன பண்ணுவாங்க, அங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணுறது மூலமாக அந்த லோக்கல் ஏரியாவில் என்னாகும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும். ஸோ அப்போ நிலத்தடி நீர்மட்டம் உயர்றது மூலமாக எல்லார் கிணத்துலையும் என்ன இருக்கும், வருஷம் பூரா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி பிரச்சனை வராது. அப்போ விவசாயத்துக்கு தேவையான தண்ணி அவங்கவுங்க கிணத்துலேயே கிடச்சிக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் இதெல்லாம் வந்து கேவிகேனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். நம்ம நாமக்கலை சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேவிகே இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. கோழி பண்ணைங்க அமைச்சு தரது, ஆட்டு பண்ணைங்க அமைச்சு தரது, ஷெல்டர் எப்படி போடணும், என்ன மாதிரியான தீவனம் கொடுக்கணும், என்ன மாதிரியான உரம் போடணும், எல்லா விதமான ஐடியாஸு, எல்லா விதமான கன்சல்டேஷன்ஸும் இவங்க ஃப்ரீயாகவே நமக்கு பண்ணி தருவாங்க. KVKs organize workshops to discuss modern farming techniques with the groups of farmers. KVKs provide advisory service to the farmers about the weather and market pricing through radio and mobile phones. So, mobile phones மூலமாவோ ரேடியோ மூலமாவோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது விலை நிர்ணயத்தை சொல்கிறது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா வெதர் வானிலை அறிக்கை சொல்கிறது, இது எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஆன் கிராப்ஸ் அண்ட் கல்டிவேஷன் மெத்தட்ஸ். இட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் rapport between the institution and the local community. ஸோ அப்போ இன்ஸ்டியூஷனுக்கும் அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்குமான ஃபெசிலிட்டேட் ரேப்போர்ட் அப்படின்னா ஒரு பாலமாக இருந்து செயல்படக்கூடியவங்க இந்த கேவிகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபோலியோ ஸ்ப்ரே அப்படிங்கிறது மரத்துக்கு மேலே தெளிக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து இது அல்லது ஹார்மோன் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லுவோம். Foliar feeding is a technique of feeding plants by applying liquid fertilizer directly to the leaves. டைரெக்டாக அதனுடைய இலைகள் மேலே அந்த நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர்ஸ், லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தெளிக்கிறதுக்கு பேர் தான் ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அப்சர்வ் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா இன் த லீவ்ஸ். ஸோ அப்போ பிளான்ட்ஸுக்கு வந்து என்ன அபிலிட்டி இருக்குன்னா அதனுடைய ஸ்டொமேட்டா வழியாக அதனுடைய நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கும். பட் டோட்டல் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ எபிடெர்மிஸ். ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸ், அதனுடைய மேற்புற தோல் அப்படின்னு சொல்லுவோம் லீவ்ஸில். ரைட்டா? ஸோ அங்கேருந்து தான் அது நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். sea-based plant mixes, algae இருக்காங்களே அவங்க, with from kelp contains trace nutrients and some hormones which are useful for the development of plant leaves. ஸோ அப்போ தாவரத்தினுடைய அந்த இலைகளினுடைய வளர்ச்சி, பூக்களினுடைய வளர்ச்சி, கனியினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஹார்மோன்ஸு அப்புறம் சில நியூட்ரியன்ஸ் sea-based பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தான் என்ன பண்ணுறோம், ஃபோலியர் ஸ்ப்ரே மூலமாக நம்ம தெளிக்கிறோம். ஃபோலியர் ஃபீடிங் இஸ் ஜென்ரலி டன் இன் த ஏர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங். அதிகாலையிலையோ அல்லது இருட்டினதுக்கு அப்புறமோ, அதாவது சூரிய வெளிச்சம் இல்லாத போதோ பண்ணுறது மிக சிறந்தது. ஏன்னா அது சூரிய வெளிச்சத்தில் பண்ணோம்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிடும். அதனால் அடுத்தது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், EM டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் அ கல்ச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் காமன்லி அக்கரிங் இன் நேச்சர். இயற்கையிலே காணப்படக்கூடிய அந்த மெத்தடு. நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ், பாஸ்பேட் ஸ்டெபிளைசர்ஸ், photosynthetic microorganisms, lactic acid bacteria, yeast, rhizobacteria and various fungi and actinomycetes are used as effective microorganisms. ஸோ விவசாயத்தில் பயன்படக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இவங்க தான். நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பாஸ்பேட் ஸ்டெபிளைசர்ஸ், நிலத்தில் பாஸ்பேட் சத்தையை ஸ்டேபிள் பண்ணி வைக்கிறவங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினங்கள். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, அடுத்து ஈஸ்ட்டு, ரைசோபாக்டீரியானா வேர் பகுதியில் வளரக்கூடிய பாக்டீரியாஸ் அண்டு ஃபஞ்சை, சில ஃபஞ்சைஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் கன்சோர்ஷியம் each microorganism has its own beneficial role in nutrient recycling, plant protection and soil health and fertility enrichment. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வந்து பார்த்தோம்னா ஹேஸ் இட் ஓன் பெனிஃபிஷியல் ரோல் இன் நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங். ஸோ நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங் பண்ணுறதுல அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் ப்ரொடக்ஷன், தாவரத்தினுடைய பாதுகாப்பு, அப்படியே சாயில் ஹெல்த்து அண்டு ஃபெர்டிலிட்டி, மண்ணினுடைய வளம், இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள தான் இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. அடுத்தது பஞ்சகாவியம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா. பஞ்சகாவியா இஸ் அ ப்ரொமோட்டர் வித் த
combination of 5 products obtained from the cow, which includes cow dung, cow's urine, milk, curd and ghee. இது அஞ்சையும் வச்சு செய்யக்கூடியதான் பஞ்சகாவியா அப்படின்னு சொல்லுவோம். All the 5 products are collectively termed as Panchagavya. It has the potential to play the role promoting growth and providing immunity booster. So இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா potential play role in promoting growth, தாவரத்தினுடைய வளர்ச்சி மற்றும் providing immunity booster, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயமா இந்த பஞ்சகாவியாவை பயன்படுத்துகிறோம். It provides resistant to pest, பூச்சிகள்கிட்ட இருந்தும் அப்புறம் சின்ன உயிரினங்கள்ட்ட இருந்தும் அதை பாதுகாக்கக்கூடியது அண்டு ஓவரால் ஈல்டை அதிகப்படுத்தக்கூடியது. இட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை த ஃபார்மர்ஸ் தம்செல்ஸ் வித் இந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஆன் த ஃபார்ம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளாலேயே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய பொருள் எது? அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பஞ்சகாவியா கேன் பி யூஸ்டு ஃபார் சீடு ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஸோ அப்போ சீடு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா விதைக்கிறதுக்கு முன்னால் பஞ்சகாவியத்தில் விதைகளை போட்டு முக்கி எடுத்து பண்ணுவாங்க. ஃபார் திஸ் சீட்ஸ் ஆர் சோக்டு ஃபார் 20 minutes பிஃபோர் சோயிங். விதைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 20 நிமிஷம் அதில் ஊற வச்சுருக்கிறது. த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பஞ்சகாவியா இஸ் அ சிங்கிள் ஆர்கானிக் இன்புட் விச் கேன் ஆக்ட் அஸ் எ பொட்டன்ஷியலேட்டர். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பஞ்சகாவியாங்கிறது சிங்கிள் ஆர்கானிக் இன்புட்டோடு இருக்கக்கூடியது, ஆக்ட் அஸ் எ பொட்டன்ஷியலேட்டராக இருக்குது. The products of local breed of cow is said to have more potential than the products of exotic breeds. ஸோ அப்போ அந்த நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடு, மோஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. எதை விட எக்ஸோட்டிக் ப்ரீடுனா ஹைப்ரிட் ப்ரீட்ஸ் ஃபாரின்லேருந்து வந்துச்சு இல்லையா அந்த மாடுகளில். வெர்மி வாஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா vermiwash is a liquid that is collected after the passage of water through column of warm actions. அப்படின்னா மண்புழுக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதன் வழியாக தண்ணி வருது இல்லையா. ஸோ அந்த மண்புழுக்கள் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் தண்ணியை விட்டு அந்த தண்ணி ஃபில்டர் ஆகி வருது இல்லையா, ஸோ அதை தான் வெர்மி வாஷ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் இருப்பாங்கன்னா இட் இஸ் a collection of excretory product of and mucus secretion of earthwormsனுடைய கழிவு அப்புறம் அதனுடைய மியூக்கஸ் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அலாங் வித் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், வெர்மி வாஷ்னு சொல்லுவோம். வெர்மி வாஷ் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபோலியார் ஸ்ப்ரே ஃபார் கிராப்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபோலியார் ஸ்ப்ரேக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக பயோகண்ட்ரோல் மெத்தடில் எடுத்துக்கிட்டோம்னா ஆர் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இஸ் அ மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் பெஸ்ட் சச் அஸ் இன்செக்ட், மைட்டு, வீடு அண்டு பிளான்ட் டிசீசஸ் யூஸிங் அதர் ஆர்கானிசம்ஸ். அப்போ இந்த நோய்களை குறைக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லிகளாகவும் களைச்செடிகளை அழிக்கிறதுக்கும் நம்ம எதை பயன்படுத்தோம்னா இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தையே நம்ம பயன்படுத்துறது. அதை தான் வந்து பார்த்தோன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். Biopredators, biopesticides, biorepellents and biofertilizers are used for controlling microorganisms which cause damage to the crop, pest and insect. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தாவரத்துக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது அந்த கிராப்ஸ் அப்படிங்கிறது வீடிசைட்ஸு, பெஸ்ட்டு பூச்சிகளுக்கு, இன்செக்ட்டுகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. காஸ் டேமேஜ் டு த கிராப்ஸ், பெஸ்ட் அண்டு இன்செக்ட். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் பஞ்சகாவியாவில் பால் பொருட்கள் இருக்குது. என்னென்ன கவுடங்கு, மாட்டு சாணம், மாட்டினுடைய யூரின் பாக்கெட்டில் இருக்குது பாருங்கள் டப்பாவில், அது அடுத்து கீ நெய், மில்க்கு, கவ் கர்டு தயிர், மாட்டு தயிர் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தான் பஞ்சகாவியா அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோப்ரிடேட்டர்ஸ். யார் இந்த பயோப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தீஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங் இன்செக்ட்ஸ் தட் யூஸ் பெஸ்ட் ஃபார் ஃபீடிங் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரல் அக்கரிங் இன்செக்ட் இயற்கையிலே இருக்கக்கூடிய பூச்சிங்க தான். இதுங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பெஸ்ட் ஃபார் ஃபீடிங், அவங்க இன்னொரு பூச்சியை பிடிச்சி சாப்பிடுவாங்க. தீஸ் ஆர் கால்டு பயோப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பை இன்ட்ரடியூசிங் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ப்ரிடேட்டர்ஸ் இன் எ க்ரீன் ஹவுஸ் வி கேன் டெஸ்ட்ராய்ட் த பெஸ்ட். பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ப்ரிடேட்டர்ஸ் வந்து க்ரீன் ஹவுஸில் இருக்காங்க. ப்ரிடேட்டர்ஸ் லைக் கைரோசோபா, கிறிசோபா ஸ்பீசிஸ் and monocylous species are highly useful in the controlling pests like aphid, whiteflies, cotton bollworms, leaf insects. இவங்களெல்லாம் அழிக்கக்கூடிய பூச்சிகளாக தான் யார் இருக்குங்க, கைரோசோபா ஸ்பீசிஸும் மோனோகைலஸ் ஸ்பீசிஸும். ஸோ இது பாருங்க ப்ரிடேட்டரி லேடி பேர்டு பீட்டில் ஃபீடிங் அண்ட் ஏஃபைடு. ஸோ அப்போ இந்த லேடி பேர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பீட்டில் ஃபீடிங் ஆன் ஏஃபைட். ஏஃபைட் வந்து என்ன பண்ணுறாங்க, அழிக்க போகிறாங்க. ஸோ இது இவங்க வந்து ஒரு பயோ ப்ரிடேட்டர், ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ பெஸ்டிசைடு. Biopesticides are living organisms or their derived parts which are used as biocontrol agent to protect crops against insect pest. Biopesticides are of different types based on their origin. ஸோ இப்போ biopesticides அப்படின்னா இவங்களும் லிவிங் ஆர்கானிசம் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏஜ் ப்ரொடெக்ட் த கிராப் அகைன் இன்செக்ட் பெஸ்ட், பூச்சிகள்கிட்டருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய இந்த ஒரு வகையான தாவரங்கள், ரைட்டா. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஒரிஜின், அதனுடைய இடத்துலேருந்து பார்த்தோன்னா ஃபங்கல் பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரைகோடெர்மா விரிடே அப்படிங்கிறவங்க இஸ் எ ஃபங்கஸ் யூஸ்ட் அஸ் பயாலஜிக்கல் பெஸ்டிசைடாக பயன்படுத்துகிறோம் நம்ம பூஞ்சைகளை. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கண்ட்ரோல் வேரியஸ் டிசீசஸ் காஸ்ட் பை ஃபஞ்சை சச் அஸ் வில்ட் ரஸ்டிங் ஆஃப் லீவ்ஸ் அண்டு ரூட் டிசீசஸ். ஸோ அப்போ இதில் வந்து பயன்படுத்தக்கூடியது இந்த ஃபங்கல் பெஸ்டிசைடு. அடுத்து வந்து பார்த்தோன்னா பாக்டீரியல் பயோபெஸ்டிசைட். ஏ கல்ச்சர் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ், பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. Bacteria is effectively used to control the pest Lepidoptera that attack cotton and maize plants. Lepidoptera அப்படிங்கிறது பூச்சி, ரைட்டா. ஸோ நம்ம வெட்டிக்கிளி மாதிரி ஒரு பூச்சி லெப்டோப்டெரா ஸ்பீசிஸு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டன், பருத்தி செடியும் சோள செடியும் அழிக்கக்கூடிய பூச்சிங்க. இதை அழிக்கக்கூடிய பாக்டீரியா தான் இது அந்த பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பிடி டாக்ஸின் ஒன்று இன்ஜெக்ட் பண்ணோம். அதை செக்ரேட் பண்ணுறது மூலமாக அந்த பூச்சிகள் அந்த இலையை கடிக்கும் போதே என்ன ஆகிடும், செத்து போயிடும். அடுத்து பஞ்சகாவியா அண்ட் லீவ்ஸ் டெகாக்ஷன் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் பயோபெஸ்டிசைட்ஸ். பஞ்சகாவியாவோ சில பிளான்ட்ஸுடைய லீஃப் டெகாக்ஷன் இலைச்சாரையும் நம்ம என்னவா பயன்படுத்துகிறோம், ஃபோலியா ஸ்ப்ரேவாக பயன்படுத்துறது மூலமாக பயோபெஸ்டிசைட்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோ ரெப்பலண்ட். ஸோ பூச்சி விரட்டியாக பயன்படுத்துது. காம்பவுண்ட் அசடாக்டின் அப்டைன்டு ஃப்ரம் சீட்ஸ் ஆஃப் நீம்ஸ் சர்வ்ஸ் அஸ் எ குட் இன்செக்ட் ரெப்பலண்ட். பூச்சி விரட்டியாக பயன்படுத்துகிறதா ரெப்பலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அதையும் எங்கேருந்து எடுக்கிறோம், அசாடிராக்டின் அப்படிங்கிறது. அசாடிராக்டா இண்டிகா, வேப்ப மரத்தினுடைய விதைகள்லேருந்து எடுக்கிறது. சீட்ஸ் ஆஃப் நீம்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் பெஸ்டிசைட் யூஸ்டு பை மேன் வாஸ் மர்கோசா லீவ்ஸ். த ட்ரைடு லீவ்ஸ் ரெப்பல் த பெஸ்ட் ஃப்ரம் ஸ்டோர்டு கிரைன்ஸ். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர்டு கிரைன்லேருந்து வரக்கூடிய பூச்சிகளை விரட்டுறதுக்கு இந்த மர்கோசா லீவ்ஸை பயன்படுத்தினாங்க, ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ், இயற்கை அதாவது உயிர் உரம் அப்படின்னு சொல்லுவோம். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் விச் கேன் பிரிங்க் அபவுட் சாயில் நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட். ஸோ சாயிலினுடைய நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட், ஊட்டச்சத்து அதிகரிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த பயோ ஃபெர்டிலைசரு. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹேவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் free nitrogen into nitrogenous compounds and make the soil fertile. ஸோ அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை என்னவா மாற்றுறாங்க, நைட்ரஜனை வந்து நைட்ரஜன் காம்பவுண்டாக மாற்றுறாங்க, ரைட்டா. அப்படி மாற்றுறது மூலமாக அந்த மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகமாகும். அதன் மூலமாக அந்த தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் சத்து கிடைக்கும். இதனால் மண்ணும் வளமாகும், அதில் வளரக்கூடிய தாவரமும் நல்ல சத்தாக ஈல்டு அதிகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். த மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இஸ் சைனோபாக்டீரியா, அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் சட்டன் ஃபஞ்சை. ஃப்ரீ லிவிங் சைனோபாக்டீரியம் இன்வால்வ்ஸ் இன் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் அலாங் வித் ஃபோட்டோசிந்தசிஸ். எக்ஸாம்பிள் அனபினா, நாஸ்டாக். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம், அதை தான் சைனோபாக்டீரியான்னு சொல்கிறோம். இவங்க வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பண்ணக்கூடியவங்க. சிம்பியாட்டிக் பாக்டீரியா ஆல்சோ ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். எக்ஸாம்பிள் ரைசோபியம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடியவங்க, ஃபிக்ஸ்டு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். Although the chemical fertilizers increase the food production, they degrade the natural habitat. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டீக்ரேட் பண்ணுறாங்க. they degrade the natural habitat. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட்டை டீக்ரேட் பண்ணால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யார் இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸை இன்க்ரீசஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி, மண்ணினுடைய வளத்தை அதிகப்படுத்தக்கூடியவங்க. ஓகேப்பா, இதோட இந்த லெசன் முடியுது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூப்பா.